சகரியா என்ற பெயருக்கு அர்த்தம் கர்த்தர் நினைவு கூறுவார் என்ற அர்த்தம். எலிசபெத் என்ற பெயருக்கு அர்த்தம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்ற அர்த்தம். சகரியாவும் எலிசபெத்தும் ஒன்றாக இணையம் உள்ளது தேவன் அவருடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூறுவார் என்ற அர்த்தம். அதற்கு பின்பதாக அவர்களுக்கு யோவான் என்று ஒரு மகனை தேவன் தந்தார். யோவான் என்ற பெயருக்கு அர்த்தம் கர்த்தர் கிருபையாக இருக்கின்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவன்! தேவன் வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து இரக்கமாய் இருந்து இந்த தம்பதியை தேவன் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தில் எப்பொழுதும் வேத வசனத்தில் ஒரு பகுதியை வாசிக்கும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டவர் இதிலிருந்து எனக்கு என்ன பேசுகின்றார்? நான் சொன்ன 3 காரியங்கள் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். முதலாவது நாம் பார்க்கக்கூடியது, இவருடைய தீர்க்க தரிசன பாடலையும் சகரியா சொல்லக்கூடியது, தேவன் நம்மை மறக்கவில்லை. உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் உங்களை மறக்கவில்லை, உங்கள் சூழ்நிலையை மறக்கவில்லை. இரண்டாவது, தேவன் நம்மளுடைய ஜெபங்களை கேட்கின்ற தேவன், ஜெபங்களுக்கு செவி கொடுக்கின்ற தேவன். இந்த வசன பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கின்ற தேவன். எந்த ஒரு ஜெபமும் வீணாய் போகவில்லை. தேவ பிரசனத்தில் ஏறெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு கண்ணீரும் தேவன் காண்கின்றார், கேட்கின்றார். கட்டாயம் ஏற்ற காலத்தில் அதற்கு ஒரு பதில் தருவார். மூன்றாவது இதில் பார்க்கக்கூடியது, தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகின்ற தேவனாயிருக்கின்றார். ஒருவேளை இயற்கையான சூழ்நிலைகளில் தாமதித்தது போல காணப்பட்டாலும் தேவனை பொறுத்த வரைக்கும் தேவன் தாமதிக்கார். தேவன் செய்வதெல்லாம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் அவருக்கு மகிமை கொண்டு வரும்படியாக தேவன் காரியங்களை நேர்த்தியாக செய்கின்றார். உங்களை பார்த்து சொல்ல இந்த வசன பகுதியை வாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் திடங்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் மறக்கவில்லை. நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கின்ற தேவன், அவருடைய வாக்கு தத்தங்களை நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். சகரியாவும் எலிசபெத்தையும் நினைவு கூர்ந்து தேவன் அவருடைய வாழ்க்கையில் முதிர்ந்த காலத்தில் ஒரு மகனை கொடுத்து அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு அற்புதத்தை துவங்குவார் என்றால், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அவர் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார்.